भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. சும்மா நார்மலா இருக்கும்போதே என் மனசுக்குள்ள இருந்தே ஒரு ஒரு தாட் வரும். தனியா ஒரு ஒரு அது ஒரு தனி ஒரு அலக்கற்றை மாதிரி தனியா ஒரு வந்து ரத்தம் வரணும் ரத்தம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். ஸோ 4 டைம்ஸ் வரும், 4 5 டைம்ஸ் வரும். ரேண்டமா இல்ல, அது ஒரு ஒரு சில டைம்ல வரும். ஒரு நாள்ல கண்டிப்பா ஒரு வாட்டியாவது வந்துடும். ஆனா அதோட எஃபெக்ட் இல்ல எனக்கு அப்படி எதுவும் ஆனதில்ல. குறிப்பா இந்த கர்மயோகம்லாம் டச் வச்சிருக்கிறதுனால அந்த இதுக்கப்புறம் எனக்கு பெருசா ஆனதில்லை. முன்னாடிலாம் கூட கொஞ்சம் சின்ன சின்னதா ஆயிட்டு இருந்துச்சு. லைக் ஏதாவது ஒரு பொருள் காலில் விழுந்து லைட்டா ரத்தம் வர்றது, இந்த மாதிரி ஏதாவது ஆகும். பட் இப்போலாம் எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த தாட்டுமே இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. பட் ஸ்டில் ஏதாவது ஒரு டைம்ல வந்து ஸ்ட்ராங்கா அந்த தாட் வரும். அப்புறம் இந்த வீட்டில் இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து இது 1 BHK தான், ஒரு பெட்ரூம் தான் இருக்கும். ஸோ அந்த பெட்ரூம்ல வீட் வீட்டுக்குள்ள வந்தா அந்த அந்த பர்டிகுலர் ரூம்ல பெட்ரூம்ல வந்து ஒரு ட்ரைன் அவுட் ஆன மாதிரியே இருக்கும். ரொம்ப டயர்டா இருக்கும். வீட்டு வெளியில போனா ஜாலியா இருக்கும். அட்லீஸ்ட் ஹாலில் வந்து உட்காந்தாலே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். பட் பெட்ரூம்ல போய் உட்காந்தா ரொம்ப டயர்டாவே இருக்கும். ரொம்ப நாளா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சரி இதை மாத்தி பார்க்கலாம், அதை மாத்தி பார்க்கலாமா, வீட்டுக்கு வெளிச்சமா இருக்கணும், விளக்கேற்றி வைக்கிறது, இந்த மாதிரி சாங்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா இப்போ மயில் ரெக்க வைக்கிறது, மயில் ரெக்க ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. சரி அது அழகாவும் இருக்கும், சரி பாசிட்டிவாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்னமோ அப்படின்னு சொல்லி வச்சேன். அந்த மாதிரிதான் இப்போ ஒரு 1 or 2 days கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா இருக்கு, நல்ல ஃபீல் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, ஒரு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல சரி இதெல்லாம் சின்ன விஷயம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க மாஸ்டர். என்னாச்சுன்னா ரீசெண்ட் டேஸா வந்து இன்னைய தேதியிலிருந்து ஒரு 1 or 2 months பேக்ல சொல்றேன். அந்த டைம்ல என்னாச்சுன்னா, இந்த கர்மயோகம் ஸ்டார்ட் பண்ண டைம்லயும் அது கிட்டத்தட்ட ஆச்சு. என்னாச்சுன்னா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய கனவுஸ் வரும். எப்படின்னா ரொம்ப பயமான கனவுஸ் தான் நிறைய வரும். நாய் வந்து கடிக்கிற மாதிரி, பாம்பு குத்துற மாதிரி, அது உங்ககிட்ட சொல்றது அது கொஞ்சம் லாங் பேக்கு. நாய் துரத்துற மாதிரி, அப்புறம் வந்து எப்படின்னா இந்த யானையெல்லாம் துரத்துற மாதிரி, சிங்கிள் சிங்கிள் யானை கண்டினியூஸா துரத்தி, ஆனா நான் தப்பிச்சிடுறேன். பட் ஸ்டில் வந்து அது துரத்திட்டு வரும்போது அந்த பயம் ஃபீல் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய கனவு வரும். எங்க அண்ணன் வந்து இந்த ரூம்ல படுத்தாலுமே அவங்க ஒரு ஒரு சாயங்கால டைம்ல வந்து ஒரு 1/2 hour படுத்திருந்தாங்க அப்படின்னா, அந்த 1/2 hour டைம்லயே ஒரு கனவு வருது அவங்களுக்கு நெகட்டிவா. பயமுறுத்துற மாதிரியான கனவு அவங்களுக்கும் வருது. இந்த மாதிரி சிமிலரா நான் சொல்ற மாதிரி சிமிலரானது. நாய் துரத்துற மாதிரி, நாய் கடிச்சிடுற மாதிரி, திடீர்னு எங்கேயோ போய் விழுந்துடுற மாதிரி, யாரோ வந்து ஃபாலோ பண்ற மாதிரி, அந்த மாதிரி கனவுஸ் தான் மோஸ்டா வருது. சரி நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம மைண்ட் செட் சேஞ்ச் ஆச்சுன்னா சேஞ்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய ட்ரை பண்ணோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே. பட் ஸ்டில் என்னாச்சுன்னா ஒரு டைம் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது நான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்து ஒரு செமி தூக்கத்துல இருப்பேன். ஏதாவது சின்ன சவுண்ட் வந்துச்சுன்னா எடுத்துருவேன். சுற்றி நடக்கிறது ஓரளவுக்கு தெரியும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ல. அப்போ வந்து நான் தூங்கிட்டு இருக்கேன். டக்குன்னு ஏதோ ஒன்று கண்ணு மூடி தான் இருக்கேன். ரூம் கொஞ்சம் டல்லான இருட்டில் தான் இருக்கேன். அப்போ நெஞ்சில் வந்து ஒன்று உட்காந்துச்சு, இப்படி பறந்து வந்து டப்புன்னு உட்காந்துச்சு. என்னால் கை அசைக்க முடியல, வாய் பேசவே முடியல. ஒரு மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு நடந்ததே இல்லை. ஆனால் இது வந்து யூனிக்காக இருந்துச்சு. டக்குன்னு ரொம்ப என்னால் அதுலேருந்து ஒரு 10 seconds இருக்கும். மீளவே முடியல, அப்படியே கை அசைக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்புறமா நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு நான் வந்துட்டு டக்குன்னு அப்போதான் என்னால் பேசவே முடிஞ்சுச்சு. அம்மாவை எழுப்பினேன். அப்புறம் அம்மா பக்கத்துல இருந்து தூங்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு கேட்டாங்க. இல்லை இல்லை ஒன்றும் இல்லைம்மா, சும்மா எங்கே இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு. அது அது ரிலீஃப் ஆகும்போது மறுபடியும் அது டிட்டாச் ஆகி போற மாதிரி எனக்கு வந்து அது எப்படி சொல்றதுன்னா ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கருப்பா ஏதோ ஒன்று போன மாதிரி இருந்துச்சு. சரி இது இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி கை இருக்குல்ல, கையை வந்து ஏதோ ஒன்று ஃபுல்லா கம்ப்ளீட்டா பிடிச்சிக்கிற மாதிரி
கடிச்சிடுற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு டிட்டாச் பண்ணி அவங்க தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரி வந்து இந்த டிட்டாச் பண்ணி தூக்கி போடுறது வந்து எனக்கு அடிக்கடி வரும். ஒரு வாட்டி வந்து என் கனவுல வந்து நான் உங்களை பார்க்குறேன் மோஸ்ட்லி நீங்கள் அங்கே இருக்கீங்க. நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டில்லாக இருக்கீங்க, எதுவுமே பண்ணல, எந்த ஒரு சிமிக்கையும் இல்லை, மீன்ஸ் சட்டலாக இருக்கீங்க, ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கீங்க, சிரிக்கவும் இல்லை, எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, அப்படியே இருக்கீங்க. நான் உங்களை பார்க்குறேன், பார்த்துட்டு உங்ககிட்ட வரணும்னு நான் நினைக்கிறேன். நான் என்னோட கால், என்னோட பாட்டம் ஆஃப் த பாடி வந்து சிக்கி இருக்குன்னா யாரோ பிடிச்சிருக்காங்க, ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்கிறாங்க. நான் வந்து இல்லை, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஏதோ ஒன்று இருக்கு, அதை பிடிச்சி இழுத்து இதுல இருந்து டிட்டாச் ஆகுறதுக்கு நினைக்கிறேன். பட் ஸ்டில் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிக்குது. ஆனா நான் உங்களை பாக்குறேன், நீங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு பர்சன் வரணும்னு நினைக்கிறாங்க, நம்ம கை கொடுக்கணும், அந்த மாதிரி எதுவும் நீங்க ஸ்டில்லா இருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒரு சிமிக்க இருந்துச்சு, என்னன்னா இரு அவனா வரட்டும் வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க ஸ்டில்லா தான் இருக்கீங்க. நான் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை பண்றேன் அதுல டிட்டாச் ஆகிறதுக்கு. பட் ஸ்டில் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இழுக்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டுச்சு. அப்புறம் நான் வந்துட்டேன். வந்த உடனே அப்படியே அந்த கனவு வந்து உங்களை வந்து ஹக் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த கனவு அப்படியே அதோட க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் சிமிலரா இதே மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதுல வந்து மோஸ்டா நான் இந்த மாதிரி அரை தூக்கத்துல இல்ல அன்டயத்துல தூங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து அப்படி பறந்து போற மாதிரி கனவு அடிக்கடி வரும். அப்ப இந்த மாதிரி பறந்து போகும்போது என் காலில் பிடிச்சிக்கிட்டு என்னோட பறக்கிற மாதிரி என்னோட இன்னொன்னு பறந்துகிட்டே இருக்கு, என் காலை பிடிச்சிக்கிட்டு ஃப்ளை பண்றேன். எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு, பறக்கவே முடியல, ரொம்ப லோ ஆல்டிடியூட்ல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, கஷ்டப்பட்டு பறக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. பார்த்தா காலில் என்னமோ ஒன்று பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன காலில் அப்படின்னு சொல்லி காலை பார்த்துட்டு காலில் தட்டி 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 விடுறேன். அப்புறம் அப்படியே அந்த கனவு வந்து கலைஞ்சிடுச்சுங்க சார். அந்த மாதிரி சில டைம் வந்து நான் முழிச்சே இருப்பேன், ரொம்ப நாள் வந்து முழிச்சே இருப்பேன். நைட்டு தூங்குனா ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 2 o'clock 3 o'clock வரும். அதுல இந்த 2:30 to 3:30 4:30 இந்த டைம்ல வந்து சும்மா இருப்போம், நார்மலா இருப்போம், ஃபோன் நோண்டிட்டு இருப்போம், ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது நத்திங், எந்த தாட்டுமே இல்லாம, எந்த கார் ரீசனிங்கே இல்லாம ஒரு பயம் வரும். திடீர்னு ஒரு பயம் வரும். சுத்தி பார்த்தா இருட்டா இருக்கும். நம்மளுக்கு நம்மளுக்கு இருட்டுல வந்து இந்த உருவம் இங்க இருக்கு அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அது ஏதோ சம்டைம்ஸ் போற மாதிரி எல்லாம் இருக்கும். என்னால கரெக்டா அதை சொல்ல முடியலன்னா எனக்கு வந்து எப்படி சொல்றது, பேய் இதுமா அப்படின்னு என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. நீங்க டீச் பண்ணதுல இருந்தா எனக்கு தெரியுமே. ஓகே, சோல் தான், அது நெகட்டிவான மனம் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சொல், பாசிட்டிவான மனம் இருந்துச்சுன்னா வெள்ளையா இருக்கும், பாசிட்டிவ் சொல். இது கொஞ்சம் கருப்பு. அந்த டைம்ல அந்த பயம் வரும். அப்ப நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எந்த ரீசனிங்குமே இல்லாம அந்த பயம் வரும். சில டைம் காம்பவுண்ட் ஒரு ஜாஸ்தி வரும். இந்த மாதிரி விஷயம் வந்து நடக்கும். அப்பெல்லாம் ஆப்வியஸா உங்ககிட்ட இருந்து எனக்கு நிறைய சப்போர்ட் வந்திருக்கு. சில கனவுல வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு என்னை துரத்துற மாதிரியோ இல்ல என்னை பிடிச்சிக்கிற மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களோட ஃபேஸை நினைச்சுப்பேன். நினைச்ச உடனே சில டைம்ஸ் சில மிராக்கிள்ஸ் தான் நடந்திருக்கு எனக்கு. எப்படின்னா ஒரு டைம் வந்து அது என்ன ஆச்சுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா எப்படி காப்பாற்றப்பட்டது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு வாட்டி ஏதோ ஒண்ணு பெருசா நடக்குது, நெகட்டிவான ஒரு நடக்குது. நான் உங்களை டக்குன்னு நினைச்சிட்டேன். நினைக்கும் போது ஒரு தூரத்துல இருந்து ஒரு டயர் மாதிரி ஒண்ணு ரோல் ஆகிட்டு வருது. ரோல் ஆகி வந்த ஃபோர்ஸுக்கு வந்து என்னை எது ஹர்ட் பண்ணுச்சோ அதை வந்து ஸ்ட்ரைக் பண்ண செதறிடுச்சு. நான் உடனே அதுல இருந்து ரிலீஃப் ஆயிட்டேன். அது ரிலீஃப் அதுல இருந்து கனவுல இருந்து முழிச்சிட்டேன். இன்னும் ஒரு ஹெல்ப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஹெல்ப்போட பிம்பமா தான் இந்த கனவுல இப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்குங்க. அப்புறம் இந்த மைண்ட் செட் சேஞ்ச் பண்றதுக்காக, அதாவது வீட்டுக்குள்ள வந்தா இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஏற்படுத்துறதுக்காக ஃப்ளவர் மெடிசன் எடுத்து மறுபடியும் அதை ரீகால் பண்ணிட்டு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அதுல நல்லா இருக்கு. அது ஆக்சுவலா வந்து இப்பதான் எனக்கு வந்து இதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு இல்லை. நேத்து தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி அதை வாங்கிட்டு அதை ட்ரை பண்ணேன். எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு ட்ரை பண்ணோம். அம்மாவுக்கும் ஒரு செட் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய பேட்டர்ன் என்னவோ அதெல்லாம் மார்க் பண்ணி
அதோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சி அப்புறம் அதுலேருந்து 3 மெடிசன் செலக்ட் பண்ணி வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு தான் ட்ரை பண்ணுறோம். எனக்கும் ஒரு 3 என்னோட பேட்டர்ன்ஸையும் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் சார்ட் மாதிரி போட்டு அதுலேருந்து ஃபில்டர் அவுட் பண்ணி இதுக்கெல்லாம் கொஞ்சம் 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 ஏஐ யூஸ் பண்ணேன். சரி எப்படி இதை அட்வான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ஃபில்டர் அவுட் பண்ணதுல வெர்வைன், சிக்கரி, ஆஸ்பன், ஹனிபீம் ஹார்ன்பீம் இதெல்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்தோம் மாஸ்டர். எடுத்து இது இது நான் எடுத்துக்கிட்ட உடனே அது நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. எனக்கு வந்து சக்கரால போய் வேலை செய்யறது தெரியுது. ஒரு பர்டிகுலர் குறிப்பா அந்த சிக்கரி வந்து நான் பார்த்தேன். சிக்கரி வந்து பொசசிவ்னஸ், லவ் ரிலேட்டடா ஏதோ ஒன்று போட்டுருந்துச்சு. நான் கொஞ்சம் இதுலயும் இதுக்கு சயின்ஸ் பேஸ் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் எப்போ பண்ணேன்னா போஸ்ட் கிரியேட் பண்ணும்போது அதுக்குள்ள கண்டென்ட் ரெடி பண்ணும்போது பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னா மெடிக்கல் பேஸ் ஏதாவது இருக்கா, அதுக்கு மெடிசனல் பேஸ்னா கவர்மெண்ட் ஏதாவது வந்து லீகலைஸ் பண்ணியிருக்கா, ஹோமியோபதி கீழே வருதா, இதுக்கு ஏதாவது ஒரு எஃப்எஸ்ஐசி மாதிரி ஆயுர்வேதிக் பேக் இருக்கா, கவர்மெண்ட் இது ஏதாவது பேக் பண்ணுதா, ஓகே இதை நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். ஏன்னா நம்ம அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம் போஸ்ட் இருக்குன்னு. அப்போ அது தெரிஞ்ச மாதிரி எனக்கு நிறைய தெரிய வந்துச்சு. இதுக்கு வந்து லீகலாக இந்த பேக்ஸும் இல்லை, ஆயுர்வேதிக் கீழேயும் இது வரல. பட் ஸ்டில் இது வந்து ஒர்க்கிங் அப்படின்றதுனால எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த நம்மளுடைய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா வந்து இதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து அவங்க வந்து 60% பீப்புளுக்கு வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் தான் நான் ஃபர்தரா எடுத்து கொஞ்சம் டியூன் பண்ணி அதுல இருந்து சார்ட் அவுட் பண்ணி இதை எடுத்தேன். கொஞ்சம் ஏஐ யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரூட் காஸ் எடுத்து பண்ணேன். ட்ரை தான் பண்ணேன். ட்ரை பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இது நல்லா ஒர்க் அவுட் பண்ணுது. ஸோ பட் நீங்க போட்டிருக்கிற மாதிரி அதை சார்ட் அவுட் பண்ணி சக்கரோட ரிலேட் பண்ணி அந்த பேசிஸ்ல போகல. ஆனா நீங்க அது ரொம்ப டீப்பா ரொம்ப சார்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க. அது இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஓகே இது எவ்வளவு தூரம் ரிஃபைன் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி அதை எடுத்து சாப்பிட்டோங்க மாஸ்டர். சாப்பிடும்போது நல்ல சிக்கரி வந்து ஹார்ட்ல வேலை செஞ்சிச்சு, ஹார்ட் சக்கரால வேலை செய்யறது தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த ஆஸ்பனோ வேணும் இது ஆஸ்பன் நினைக்கிறேன். ஆஸ்பனோ அது ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்று சாப்பிட்டோம். அது வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானா இந்த ரீஜன்ல வந்து வேலை செஞ்சது நல்லா தெரிஞ்சிச்சு. அங்க போயிட்டு அங்க இருந்து ஒரு இந்த வெறும் வயிற்றுல பழைய சோறு சாப்பிட்டா எப்படி இருக்கும், சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல குழுன்னு எப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அது ஏற்படுத்துச்சு. கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுச்சு, பிரிஸ்கா இருந்தோம். அதே தான் அவங்களுக்கு அம்மாவுக்கு அனலைஸ் பண்ணதுலையும் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்து அம்மாவும் இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு நிறைய வேலை சேஞ்ச் பண்ணோம், வீட்டில் நிறைய க்ளீன் பண்ணோம், நிறைய வேலை பெண்டிங்ல இருந்தது பண்ணோம். அம்மாவும் பண்ணாங்க, நானும் பண்ணேன். நல்லா இருந்துச்சு பார்க்க. அப்போ அது மணல்ல ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்குன்றது புரிஞ்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டேன்றதுனால அதை சொல்ல முடியல, கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கேங்க மாஸ்டர். அதுதான் இது எல்லாமே ஒன்னோட ரிலேட்டட் இருக்கிறதுனால ஏதாச்சும் சொன்னேன். நீங்க பாட்டு சொல்லுங்க மாஸ்டர். முக்கியமா எனக்கு டீல் பண்றதுனே தெரியல. என்ன புண்ணியம் செய்தேனோ